நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதப்பட்டு இருந்தவங்க, நானும் என்னோட பையனுக்கு பார்க்குறேன், என்னோட பொண்ணுக்கு பார்க்குறேன், திருமணம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இவங்களுக்கும் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு இருந்தார். இவங்க எந்த கோயில் போனாக்க சரியா இருக்கும் அப்படின்னாக்க இங்க நம்மளுடைய பாடி பக்கத்துல திருவழிதாயம்ன்ற ஒரு இடம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது. இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கும் பொழுது உங்கள் வாயில் உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க, அவங்க அது பயன்பெறும். அதனால் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அதை விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கம்மா ராகுவும் நல்லா இருக்கிறதுனால வெளியூர் படப்பிடிப்பு, வெளி மாநில படப்பிடிப்பு, வெளிநாட்டு படப்பிடிப்பு வரும். அதன் மூலியமாக பலதரப்பட்ட வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த ஆப்ஸ் டெக்னாலஜி, அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ படிக்கக்கூடிய மாணவர்கள், நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட குரு பெயர்ச்சி பற்றியும் கிரகம் குரு அவரை பற்றி எப்படியெல்லாம் வழிபடலாம், அவருக்கு என்ன இவ்வளோ ஸ்பெஷல், ஏன் குரு பெயர்ச்சி அப்படின்னாலே மக்கள் இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம் மேடம். திருவருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம லைனாக பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசி, இவங்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு வரும்? பேசிக் நம்பர் 1மா, காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வருது மேஷராசி. மேஷராசிக்கு இது வரையிலும் மிதுனத்தில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெற்றுட்டு இருந்துச்சு. இப்போ 4ல் வந்திருக்கிறாரு. 4ல் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் பின் திரும்பி பார்க்கணுமா. மேஷத்துக்கு இப்போ 6 மார்ச் 2026 ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ஏழரை சனியை 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக மீனத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாரு. அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயிச்சிச்சு. இப்ப இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்தை குறைப்பாரா? தாக்கத்தை குறைப்பார். குரு 4ஆம் இடத்துல உச்சப்பட்டுட்டாரு. 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் மேஷராசி சேர்ந்தவர்களுடைய அன்பர்களுக்கு தாயாருக்கு உடல்நல தொந்தரவு இருந்து பொருளாதார விரயங்கள் இருந்துச்சு. இப்போ தாயாரோட உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது வண்டி வாகனம், சைக்கிள் வச்சிருக்கிறவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள், 2 வீலர் வச்சிருக்கிறவங்க 4 வீலர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள், கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான சேடன் கார் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு எந்த இடத்துல இருந்து தனம் வருமோ தனம் அத்தனையும் கிடைக்கும். அப்போ வாங்கலாம். அதே போல் பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, பூமிக்காரனை செவ்வாய் அதிபதியாக கொண்டவங்க வீடு ரெனோவேஷன் பண்ணலாம். புதிய வீடு வாங்கக்கூடியதுக்கு உண்டான பொருளாதார நிலங்கள் கிடைக்கும். எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். ஆனால் யாருடனும் வாக்குவாதம் விதாண்டாவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 12ல் சனி இருக்காரு. அந்த சனி விரய சனி. நம்ம போய் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போய் சங்கடங்களை ஆழ்த்தணும். அதனால் யாருக்கும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், விதாண்டாவாதம் பண்ண வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்தால் போதுமா? எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சரி, இவங்க எந்த கோயில் போனாக்க சரியாக இருக்கும் அப்படின்னாக்க இங்கே நம்மளுடைய பாடி பக்கத்தில் திருவழிதாயம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அது குருவுடைய ஸ்தலம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை அத்தனையும் மேஷராசி என்பவர்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகுமா? சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 90% நல்ல பலன்களை தருமா? சூப்பர் சார். அடுத்ததாக ரிஷபராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனை அதிபதியாக கொண்டு வருமா. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சுக்கிரன் வருமா. ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் இருக்கிற துறை இருக்குது பார்த்தீங்களா, இதுவுக்கே உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான்
ஒன்றும் இல்லை, நம்ம சிவகார்த்திகேயன் சார் எடுத்துக்கோங்க, அதே போல் தனுஷ் சார், இவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கும் பொழுது தான் பெரிய திரை இருக்கும். அதே போல் பின்னிருந்து இயக்குறாங்கல்லம்மா இந்த கேமராமேன், லைட்மேன், இவங்களுக்கும் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு இருந்தார். இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு. முயற்சி ஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுறாரு. குரு உச்சம் பெறும்போது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் முடங்கி இருந்தவங்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் வாய்ப்பு வருமா? வரும். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கம்மா, ராகுவும் நல்லா இருக்கிறதுனால வெளியூர் படப்பிடிப்பு, வெளி மாநில படப்பிடிப்பு, வெளிநாட்டு படப்பிடிப்பு வரும். அதன் மூலியமாக பலதரப்பட்ட வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்ஸ் டெக்னாலஜி, அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி வெற்றி வெற்றி வெற்றி. அந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னாக்க 1980-90 பார்த்தோம்னா அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர் வரும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர் வந்து 10 வேலையை ஒன்று செஞ்சிடும், அதனால் எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு ஏசி ரூமு அது இதுன்னாங்க. இப்போ மொபைல்லே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கி எல்லாம் மாறும். மாறாதது மாற்றம் ஒன்று தான். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான நிகழ்த்துமா? கண்டிப்பாக நிகழ்த்துமா, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, இதே போல் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 2ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதப்பட்டு இருந்தவங்க, நானும் என்னோட பையனுக்கு பார்க்குறேன், என்னோட பொண்ணுக்கு பார்க்குறேன், திருமணம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 26 மே 2026 20-10-2026 வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா? கெட்டி மேளம் கேட்கும், கவலையே பட வேண்டாம். சரி, அடுத்தது சனி 11 இருக்கார். கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் நானும் கான்ட்ராக்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும், பணியில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இவங்க எதிரியாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னா, திருப்பி எகைன் 3ல் குரு இருக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகும். இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு இருக்கும் பொழுது உங்கள் வாயில் உண்மையும் தங்காது, பொய்யும் தங்காது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க, அவங்க அது பயன்பெறும். அதனால் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அதை மட்டும் தெரிஞ்சு பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இவங்க போக வேண்டிய கோயில் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் வலங்கைமான் பக்கத்தில் உள்ள ஆலங்குடி கோயிலுக்கு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் எப்போ 26 மே 2026 20-10-2026 ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அங்கே போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு வந்தாங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல் விலகும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 85% நல்ல பலன்களை தருமா? ஓகே, அப்போனா அவங்க வந்து ஒரு சில விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆனால் நிறைய ஜாக்பாட் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்து அதில் எந்த மாற்றமும் கிடையாதுமா. ஆனால் ஒன்றுமா, யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்டு நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க உண்மையும் தங்காது, பொய்யும் தங்காது. இவங்க கேஷுவலாக பேசிட்டு போவாங்க. கேஷுவலாக பேசிட்டு போகிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் மேலே உள்ளவங்களும் மேலே போயிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவங்க என்னவா இருக்கிறாங்க, ஏனியா இருக்கிறாங்க. நம்ம ஏனியா இருக்க பிறந்தோமா, நாம முன்னேற பிறந்தோமா? ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்கணும், 2வது நான் நல்லா இருக்கணும், 3வது என் குடும்பம் நல்லா இருக்கணும். இது திரௌபதி யுகம் கிடையாது, இது கலியுகம். கலியுகத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளோட முன்னேற்றம். அப்போ பேசும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட, ஏன்னா இவங்க வாயில் எப்போதுமே சின்சியரு, ஆனஸ்ட்டு. ரிஷபராசியை பார்த்தீங்கனால வேலைன்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வீட்டை மறந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஆதாயம். யாருக்கு ஆதாயம்? நிர்வாகத்துக்கு ஆதாயம். நமக்கு என்ன ஆதாயம்? அதனால் கொஞ்சம் பேசும்பொழுது கவனத்தோட, கேட்குற கேள்விக்கு எப்பொழுதுமே லிசனிங் கெப்பாசிட்டியை கூட்டிக்கணும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு நல்லா பேச விட்டுட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பதில் சொன்னோம் அப்படின்னாக்க அந்த பதில் நல்லாயிருக்கும். நான் பதிலுக்கு பதில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற சிக்கல்கள் வரும்.
அதனால் இவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாக இருக்குமா, அற்புதமான குரு பயிற்சியாக இருக்குமா. இது அவங்களுக்கு நல்ல குட் நியூஸ் சார். இப்போ அடுத்ததாக வந்து மிதுன ராசிக்காரர்கள், இவங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது சார்? மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசி மிதுனம். நம்ம எல்லாம் 2026 பற்றி சிந்திக்கிறோம்னா இவங்க 2032 எப்படி இருக்குன்னு சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதீதமான மூளை. எதை எடுத்தாலும் கால்குலேட் பண்ணி தாம்மா இறங்குவாங்க. இதை எடுக்கிறோம், இதில் ப்ளஸ் என்ன, இதில் மைனஸ் என்ன, மைனஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா, அடுத்தவங்களை வச்சு சால்வ் பண்ண முடியுமா, அடுத்தவங்களை வச்சு சால்வ் பண்ண முடியும்னா அவங்க அதுக்கு போகவே மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மாஸ்டர் மைண்டு, எல்லாத்துலேயும் கால்குலேட். புதன் அப்படின்னாலே கல்விக்காரகன். அப்போ கல்விக்காரன ஆதிபத்தியம் கொண்ட மிதுன ராசியில் கடந்த காலகட்டங்களில் அங்கேயே குரு இருந்தார். ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். வனத்திலே அப்படின்னா அப்படி கிடையாதுமா, அந்த காலகட்டங்களில் வனம்னு சொன்னாங்க. இந்த காலகட்டங்கள் பதவி உயர்வு, பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடியது. அடுத்தது இந்த மிதுன ராசிக்கு உண்டான இயல்பு என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு தான் குழம்புவாங்க, அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்கள குழப்பி விடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதையில் அவங்க போவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க யாருக்காவது சொல்கிறாங்கன்னாக்க அவங்கள்ட்ட உள்ள க்ரெடிபிலிட்டி போயிடும். நான் இது பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் பண்ணி சொல்லிடுவேன், நீங்கள் அதுக்கு உண்டான டேட்டாவெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். அப்போ இந்த எடுத்த டேட்டாவெல்லாம் என்ன ஆகி போயிடும், வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ இவங்க ஃபஸ்ட்டு தாங்க குழம்புவாங்க, அதுக்கடுத்து இருக்கிறவங்கள குழப்புவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட இதில் போவாங்க. ஆனால் போகிற பாதை நல்ல பாதையா, நல்ல பாதை. கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்தார். ஜென்ம குருவாக இருக்கிறவர் 2ஆம் இடமான கர்க்கடகத்துக்கு வராரு. கர்க்கடகம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேருந்து 2ஆவது போகிறதுனால கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள். இப்போ ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டோம், இதை நான் செய்கிறேன் அப்படின்னா எப்படியாவது செஞ்சு முடிக்கணும், அதற்கு பொருளாதாரம் கை கொடுக்கணும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் கை கொடுக்குமா, கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல தனக்காரகன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ பொருளாதார நிலைகள் நல்லாயிருக்கும். கடந்த காலகட்டங்களில் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக டிப்ரெஷனில் இருந்தாங்க, அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியில் வந்துடுவாங்களா, வந்துடுவாங்க. சரி, அடுத்தது நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவங்க. குடும்பம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்துட்டு வந்தாமி ஒன்றுமே அமையலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகி எனக்கு புத்திரபாக்கியம், எனக்கு வம்சமிருத்தி கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தியும் கொடுப்பாரா, வம்சமிருத்தியும் கொடுப்பாரு. வாக்கு, தனம், குடும்பம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கணித பேராசிரியர்கள், ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள், அப்புறம் பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ் ப்ரொஃபஷனல் காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். ஆசிரியர் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். அப்போ இவங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் 26 மே 2026 20/10/2026 வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இவங்க என்னத்தை தவிர்த்தா சிறக்கும் அப்படின்னாக்க இந்த குழப்பமான மனநிலையை தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு எது எடுத்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் வேணுமா, ஸ்ட்ராட்டஜிக் இல்லாமல் பேசவே கூடாது. அதே போல் நம்ம பேசுறதுல அர்த்தம் இருக்கணும், அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இதுக்கு பேர் பிரமாணம்னு பேர். நம்ம வாயில் வந்து அடிச்சு விட்டு போன்றதெல்லாம் பேசக்கூடாது, அதுக்கு காரணம் இருக்கணும். அப்போ யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு பேர் குறிப்புன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அதை எடுத்து வச்சுட்டு பேசணும். இல்லாட்டி நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமா, சந்திக்க வேண்டி வரும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதி அற்புதமான குரு பயிற்சின்னு சொல்லலாமா, அதி அற்புதமான குரு பயிற்சி சொல்லலாம். இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு 85% நல்ல பலன்களை கொடுக்குமா, கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்குமா. கடகராசிக்காரர்கள், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த வாட்டி குரு பயிற்சி வந்து நீர் சார்ந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து நன்மை நிறைய வரும்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஃபஸ்ட்டுமா கடகம் அப்படின்னாலேமா வில் பவர். ஏன் வில் பவர்? அங்கே வந்து சந்திரன் ஆட்சி. சந்திரன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மனோகாரகன்னு பேர். இவங்களை கடகராசி சேர்ந்தவங்களுக்கு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவர்கள், கடுமையான வில் பவர் கொண்டவர்கள், போராட்ட குணம் கொண்டவர்கள், தான் இலக்கை அடையிறவர்களும் ஓய மாட்டாங்க. அப்படியே ஏற்பட்டவங்களுக்கு ஜென்மத்தில் குரு வராரு.
குரு வரது மட்டும் இல்லை, அங்கே உச்சம் வர்றாரு. அவங்களுக்கு நல்ல காலம் தொடங்குறது 26 மே 2026 20/10/2026 வரலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்ததுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வெற்றி வெற்றி வெற்றின்னு கூப்பிடலாமா? கண்டிப்பாக கூப்பிடலாமா. சரிம்மா, அடுத்தது கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் இருந்துக்கிட்டு அவருக்குன்னு பார்வைகள் உண்டு. கடகத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்றது விருச்சிகம்மா. விருச்சிகத்தை தன்னுடைய குரு விசேஷ பார்வையாக பார்க்குறாரு. ஜோதிட சாஸ்திரத்துப்படி 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேருமா. இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நம்ம வேலை பார்த்ததுக்கு நமக்கு ரெகக்னைஸ் கிடைக்கணுமா. ரெகக்னைஸ்னால் என்னம்மா? நம்ம எதிர்பார்க்கறது 2 தாம்மா. 1 பதவி உயர்வு, 2 பணவரவு. இது 2ம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ட்ரிப்பு தொட்டது பொன்னாகுமா? பொன்னாகும். சரி, அடுத்தது புகழ். எல்லா மனிதனுக்குமே புகழ் மீது ஆசை இல்லாதவங்க கிடையாது, பணம் மீது ஆசை இல்லாதவங்களும் கிடையாது. கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, அஷ்டமம்னா 8, 8ல் சனி. 8 அப்படின்றது கும்பத்தில் சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ? டிசம்பர் 2023 6 மார்ச் 2026 வரையிலும் அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயருக்கு டேமேஜ் ஆனது, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சேமித்த சேமிப்புகள் கரைந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன ஆகிப்பிட்டாங்க? விடுதலை. விடுதலை எப்போ ஃபஸ்ட்டு விடுதலை கிடச்சிச்சு? 6 மார்ச் 2026 அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. அதுக்கு அடுத்தது குரு மாறினார். ஜென்மகுருவை பொறுத்தளவுக்கு இடமாற்றம் கொடுப்பாரு. அந்த காலகட்டங்களில் ஜென்மகுரு வனத்திலேம்பாங்க, ஜென்மகுரு இடமாற்றம் கொடுப்பாரு. அந்த இடமாற்றம் நல்லா இருக்குமா? இடமாற்றம் நல்லா இருக்கும். இடமாற்றத்தில் ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். அடுத்ததுமா குரு அவருடைய கடகத்திலேருந்து 7ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ன்றது 2 இதை குறிக்குமா. ஒன்று லைஃப் பார்ட்னரை குறிக்கும், இன்னொரு தொழில் பார்ட்னரை குறிக்கும். லைஃப் பார்ட்னர் அமையாத கடகராசி என்பவர்களுக்கு இந்த 26 மே 2026 வரக்கூடிய 20/10/2026 கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்குமா? நடக்கும். வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா? கெட்டி மேளம் கொட்டும். சரி, அதுக்கு அடுத்தது லைஃப் பார்ட்னர் பார்த்தாச்சு. தொழில் பார்ட்னர் இந்த காலகட்டங்களில் அவருடைய ராசியிலேயே இருந்துட்டு குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 7ஆம் இடம் நட்பு, தொழில் பார்ட்னர். பார்ட்னர்ஷிப்னால கடந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்பட்டவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எல்லாரையும் எளிதில் நம்பிடுவாங்க. ஏன்னா இவங்க உண்மை, சத்தியம், தர்மம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். சரி, அடுத்தது குரு கடகத்தில் இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக தன்னோட விசேஷ பார்வையான தன்னோட இன்னொரு வீடான மீனத்தை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்காரு. அப்போ அந்த சனியை பார்க்கும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு சனியினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் அத்தனையும் விலகுமா? விலகும். அப்போ இந்த காலகட்டங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சூப்பரான காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் இழந்த செல்வங்கள், கடந்த காலகட்டங்களில் இழந்த அவமானங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கமா, ஒருத்தருக்கு வெற்றியில் வர மமதையோட தோல்வியில் வர இதுதான் அவனை உயர்த்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவன் யார் எப்படி, யார் நமக்கு கூட இருந்துட்டு குறிப்பிருக்கிறாங்க, யார் நமக்கு இது பண்ணுறாங்க அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தோல்வி. நல்லா புரிஞ்சுங்க, தோல்வி பெறவனுக்கு பலம் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தவங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, யார் நல்லவன் யார் கெட்டவன்ற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். அதை உணர்த்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த கடகராசி நேயர்களுக்கு 26 மே 2026 20/10/2026 வரலாம். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அழகாக இந்த ட்ரிப்பு அள்ளக்கூடிய காலகட்டங்களாக, கிள்ளிகிட்டு இருந்த கொடுத்த காலகட்டங்கள் போய் அள்ளிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்கள் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருக்காருமா கடகத்தில். இந்த கேது அப்படின்றது ஞானக்காரகன் சொல்கிறதுமா ஜோதிட சாஸ்திரத்தில். ஞானம் எப்போ கிடைக்கும்? பட்ட பின்பு கிடைக்கிறது ஞானம். படுறதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சுன்னா அதில் அவ்வளோ பலன் இருக்காது. ஆமாம். அப்போ பட்ட பின் ஞானம் கொடுக்கறதுனால வாக்குஸ்தானத்தில் 2ல் கேது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்ட பின்பு ஞானம் கிடச்சிச்சின்னாக்க அவன் ஞானி ஆகி போயிடுவான். நம்ம சராசரி லௌகீகத்தில் வாழக்கூடிய சராசரி மனிதர்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குகள், நம்ம கொடுக்கக்கூடிய பேச்சுக்கள்
எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் குடும்பத்தில் கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய காலம் வேணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க ஒரு சில நேரத்தில் தடித்த வார்த்தைகள் வந்துடும். அந்த தடித்த வார்த்தைகள் வந்து அடுத்தவங்க மனசை ஹர்ட் பண்ணிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. உங்களை ஓங்கி அறிஞ்சிட்டாக்க அந்த வலி இருக்கிற வரையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டோம்னு வச்சுங்களேன், அது காலம் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகாது. அப்போ அதனால் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசணும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும். லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையுமே எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 90% நல்ல பலன்களை தருமா, 90% நல்ல பலன்களை தருமா. இது வரைக்கும் சொன்னதுலேயே கடகராசி தான் ரொம்ப ஹை ரேட்டில் இருக்காங்க. அவங்க தாம்மா டாப். இந்த குரு பயிற்சியில் அவங்க டாப். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிட்டு பேசிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லைம்மா. ஓகே, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அவங்க. ஓகே சார், அடுத்ததாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள். இவங்க சிம்ம ராசிக்காரர்கள் நார்மலாகவே வந்து ரொம்ப துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஃபஸ்ட்டுமா பேசிக்மா, கிரகத்திலேயே முக்கியமான கிரகம் சூரியன். சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் செயல்படுது. மற்ற 7 கிரகங்களும் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் செயல்படுது. சூரியன் சந்திரன் இல்லாத உலகத்தை நினச்சி பாருங்களேன், இருக்காது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்றது சூரியன் சந்திரன். இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. சூரியனுடைய ஒளியை வாங்கி மற்ற 8 கிரகங்களும் செயல்படக்கூடியது. இது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டது, ஜோதிஷ சாஸ்திரம் மூலியமாகவும் நிரூபிக்கப்பட்டது. அப்போ அப்படி ஏற்பட்ட சூரியன் அப்படின்னாக்கமா ஆளும் கிரகம்னு பேருமா. ஆளும் கிரகம், ரூலிங் பிளானட் அவர் தான். அவருடைய அசைவு இல்லை அப்படின்னா யாருமே செயல்பட முடியாது. ஒருத்தர் அரசியலில் வரணும்னாலும் சரி, ஆளும் டாப்பர்ஸில் வரணும்னாலும் சரி, சூரியனுடைய சப்போர்ட் வேணும். அப்படியேற்பட்ட சூரியனுடைய இதை கொண்ட சிம்ம ராசி என்பர்கள். சிம்மத்தில் பொறுத்தளவுக்கு மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. கடந்த காலகட்டங்களில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருந்தார். இப்போ எங்கே வந்துட்டார் அப்படின்னாக்க 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ அந்த 12ஆம் இடத்துல வரும்பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவைமா. விரயங்கள் ஏற்படும். அது சுப விரயங்களா அசுப விரயங்களா அப்படின்றது நாம் எடுக்கின்ற முடிவை பொறுத்து இருக்கு. அப்போ சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 12இல் குரு வர்றதுனால மனக்குழப்பம், மனப்பதட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடத்தில் சனி பகவான், மீனத்தில் சனி, சிம்மத்திலேருந்து 8ஆம் இடம் மீனம், அஷ்டமத்தில் சனி நடக்குது. அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். தனிப்பட்ட முறையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது பதிலுக்கு 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டுறது பதில் பொது போக்குவரத்தில் போனோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 2. அடுத்தது ஜென்மத்திலேயே கேது இருக்கிறாரு. ஜென்மத்தில் கேது இருக்கும்போது நம்ம இந்த 2019 கொரோனா காலகட்டங்களில் கேதுவோடைய தாக்கம், கேது அப்படின்றது நுண்கிருமிகள், அந்த நுண்கிருமிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்து சனியும் நடக்குது. உடல் நலத்தில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனக்குழப்பம், மனப்பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று அப்பில் இருக்கணும், இல்லாட்டி டவுனில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு அப்பு டவுனு. நம்ம இசிஜியில் பார்த்துருக்கோம்ல, என்ன சார் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு இருக்கும். ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி, குரு வேறு 11லேருந்து 12 வந்திருக்காரு. என்ன ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ வரவுக்கு ஏற்ற செலவை கொடுப்பாரு, செலவுக்கு ஏற்ற வரவை கொடுப்பாரு. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது நீண்ட நாட்களாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாடு அரசு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, மத்திய அரசு அப்படின்னா யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது எழுதுகிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பாரா?
உண்டாக்கி கொடுப்பார். அதே போல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்குள்ள கோர்ட்டு வம்பு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல சனி பகவானை பார்க்கறதுனால இந்த வம்பு வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு குடும்ப சொத்துக்கள் தகராறில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தகராறில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு மற்றும் பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணாமல் நீங்கள் மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கனாக்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மம் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்மளுடைய தயவு தேவைப்படும். அப்போ ஆளும் கிரகம்னால இருக்கிறதுனால குருவும் நல்லா இருக்கிறதுனால 12ல் இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. இறுதியில் வெற்றி கொடுப்பாரா? கண்டிப்பாக வெற்றி கொடுப்பாரு. சரி, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உடல் நலத்தை பராமரிக்கணும். இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு மூட்டு வலிகள், பாத வலிகள், பிறப்புறுப்பு பெண்ணுறுப்புல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாக்க காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு ஃப்ளஷ் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணிவிட்டு யூரினரி பால் பண்ணணும், காமன் பிராத். அடுத்தது வெளியில் உள்ள உணவு பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்றதை குறைக்கணும். நம்பர் 3 வாக்கிங்கை போகணும். இது 3ம் இவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னாக்க வரக்கூடிய குரு பெயர்ச்சி பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க முடியும். இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசி என்பவர்களுக்கு 75% நல்ல பலன்களை தருமா? நல்ல பலன்களே தருமா? அடுத்ததாக வந்து கன்னி ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லா மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய போது எந்த விஷயத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்? ஃபஸ்ட்டுமா பேசிக்மா நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதே 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும். கடந்த காலகட்டங்களில் மிதுனத்தில் இருந்தார். புதனுடைய இன்னொரு வீடான கன்னிக்கு மிதுனம். 10ஆம் இடத்துல குரு இருந்ததுனால கன்னியா ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் சொணக்கம், முடக்கம், மனக்குழப்பம் இருந்துச்சு. பாதி கன்னியா ராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் என்ன செய்கிறோம்னு தெரியாமலே செஞ்சு உத்தியோகத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆனஸ்டாக தான் இருப்பாங்க, அவங்க சின்சியராக தான் இருப்பாங்க. அவங்க வேலைன்னு வந்துட்டால் வீட்டை கூட மறப்பாங்க. ஆனால் அவங்க இதே மாதிரி அவங்கள எதிர்த்தாப்புல உள்ளவங்களையும் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கரெக்டு, எடுத்தாப்புல இருக்கிறவங்களும் என்னோட வரணும், நான் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதனால் இவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளுக்கும் கீழதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் பதவி உயர்வு தடைப்பட்டு இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு இந்த கன்னியாராசி சேர்ந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளே வந்துச்சு. இப்போ அது எல்லாத்துக்கும் குரு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே 11ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அப்போ இழந்த பதவியோட பெரிய பதவி பெறக்கூடியது. பொண்ணும்ல போன வருஷம் வரலும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய புது பதவி 2 லட்சத்துக்கு கிடைக்கும். 100 மடங்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள். 11ல் குரு வரும்பொழுது வெற்றி வெற்றி வெற்றி. கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது கன்னியாராசி பொறுத்தளவுக்கு. சரி, 12ல் கேது பகவான் இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். தூக்கத்தை தொலைத்தால் வெற்றி வரும். அப்போ தூக்கத்தை தொலைச்சிட்டு பணம்னு தேட போனோம்னா வெற்றி கிடைக்கும். ஆனால் அது நிதானமான வெற்றியாக இருக்கும், இறுதி வெற்றியாக இருக்கும். கன்னியா ராசிக்காரத்தவங்களை பொறுத்தளவுக்கு 7ல் சனி இருக்கார். 7ல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கெண்டகச்சனி அப்படின்னு பேர். கெண்டகச்சனினாக்க கெண்டம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்போ கெண்டம் ஏற்படுத்தக்கூடியவர்னாக்க எல்லாத்துலேயும் நிதானமாக செயல்பட்டோம்னாக்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். நம்ம அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவு நமக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எந்த முடிவு எடுத்தாலும் 1க்கு 100 ட்ரிப்பு யோசனை பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா நிதானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம்.
ஆனால் அதோடு சிறந்தது நிதானம். கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் 26 மே 2026 20/10/2026 வரையிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் கிட்டத்தட்ட 90% வெற்றியை கொடுக்குமா, 90% வெற்றியை கொடுக்கும்னே சொல்லலாமா. சூப்பர் சார்.